வணக்கம் நேயர்களே. சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி. பொங்கல் பரிசு ரூ.1000 நாளை முதல் டோக்கன் விநியோகம் செய்ய தமிழக அரசு முடிவு. இதை பற்றி முழுமையாக பார்க்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் தினந்தோறும் முக்கிய தலைப்புச் செய்திகள், வானிலை, போக்குவரத்து மற்றும் தமிழக அரசாங்க செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் பொங்கல் தொகுப்பு அறிவிக்கப்பட்டது. அதில் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் ரொக்க பணம் வழங்க வேண்டுமென எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பலரும் வலியுறுத்தி வந்தனர். இதையடுத்து பொங்கல் தொகுப்பில் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பொருட்களுடன் ரூ.1000 பொங்கல் பரிசு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. மேலும் விலையில்லா வேட்டி, சேலை ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க வழிகாட்டு நெறிமுறைகளையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூ.1000 வழங்கப்படுவதற்கான டோக்கன் நாளை முதல் விநியோகம் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. நாளை முதல் ரேஷன் கடைகள் மூலம் டோக்கன் விநியோகம் செய்யப்படும் என கூட்டுறவுத்துறை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி டோக்கனில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நாள், நேரத்தில் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் தொகுப்பு மற்றும் ரூ.1000 பரிசுத் தொகையை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்புடன் ரூ.1000 பரிசுத்தொகை வழங்கப்படும் என்றும், இதில் குறிப்பாக சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர அனைவருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. நன்றி. மேலும் இந்த வீடியோவிற்கு மறக்காமல் லைக் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள்.